விநாயகன் 14 மாண்புமிகு உறுப்பினர் க. அண்ணாதுரை மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பட்டுக்கோட்டை தொகுதி பட்டுக்கோட்டை நகரத்தில் உள்ள அஞ்சானஞ்சன் அழகிரி நினைவு மண்டபத்திற்கு சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் உள்ளூர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் 2022-23 நிதியாண்டின் கீழ் சுமார் 11 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு சுற்றுச்சுவர் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. மேலும் அம்மண்டப வளாகத்திலேயே சிறிய அளவிலான தோட்டம் அமைத்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு உறுப்பினர் அண்ணாதுரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சருடைய பதிலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சிறுவர் விளையாடுகிற வகையிலே உபகரணங்களுடன் கூடிய பூங்காவும் தற்போது அங்கு கழிப்பிட வசதி இல்லை. எனவே கழிப்பிட வசதியை ஏற்படுத்தி தருவதற்கு அரசு முன்வருமா என தங்கள் மூலம் நான் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய பதிலுக்கு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் நன்றி தெரிவித்தார்கள். நானும் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தொகுதி மேம்பாட்டு நிதியிலேயே அந்த பணியை அவர் மேற்கொண்டு விட்டார். மேலும் கழிப்பிட வசதியை பற்றி கோரியிருக்கின்றார்கள். எதிர்காலத்திலே நிச்சயமாக அரசு பரிசீலிக்கும். மாண்புமிகு உறுப்பினர் அண்ணாதுரை. பட்டுக்கோட்டை அஞ்சானஞ்சன் அழகிரி அவர்கள் 1938 இந்திய எதிர்ப்பு நீண்ட நெடிய நடைபயணம் மேற்கொண்டு உளுந்தூர்பேட்டையில் அவர் வருகிற போது அந்த பயணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து செருப்பு தோரணம் அவருக்கு எதிராக கட்டப்பட்டது. அதே இடத்திலே நின்று பல மணி நேரம் ஏன் இந்த இந்திய எதிர்ப்பு பயணம் என்பதை எடுத்துச் சொல்லி பேசி எந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்களோ அவர்களே அந்த தோரணத்தை அகற்றி அவரை வழி அனுப்பியது வரலாறு. எனவே அப்படிப்பட்ட திராவிட இயக்கத்தினுடைய தளபதி வரலாறு மற்றும் திராவிட இயக்க தலைவர்கள் உள்ளடக்கிய அவர் ஆற்றிய உரைகள், நூல்கள் போன்றவற்றை கொண்ட ஒரு நூலகம் அங்கு அமைக்கப்படுமா என தங்கள் மூலம் நான் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அஞ்சானஞ்சன் அழகிரியை பற்றி உலகத்தில் அனைவரும் அறிவார்கள். அந்த வகையிலே அவருக்கு பல்வேறு பணிகள் நம்முடைய மாண்புமிகு முத்தமிழ் கலைஞர் அவருடைய அரசு ஆட்சி காலத்திலே செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அது குறித்து அரசு பரிசீலிக்கும்.